ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. கண்டிப்பாக காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க, பட் ஆனால் அதில் கொஞ்சம் டிலேவாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இபி சார் ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ஃபோட்டோ நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ பக்கத்தில் காவேரி தூங்குறாங்க. ஸோ குட்டி வீக்கா 2 பேரையும் ஒரே கையிலே அணைச்சிருக்காரு நம்ம விஜய். ஸோ அப்போது குழந்தைங்க மேலே எந்த லெவலுக்கு அக்கறையும் கேரவும் இருக்காங்க பாருங்கள். அது அந்த பிக்கை பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பக்கம் காவேரி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் 2 குழந்தைகளையும் அவரே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு குட்டி எமோஷனலாகவும் இருந்துச்சு இந்த பிக் பார்க்கும்போது. ஸோ எப்படா இந்த சீன்ஸ்லாம் கொண்டு வருவாங்கன்னா நமக்கு தெரியல, பட் ஆனால் ட்வின்ஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த அழகான அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிடலாம் நம்ம சைட்லேருந்து. பிகாஸ் இப்போ ரீசனாக நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறதும் அவங்க தான் நமக்காக. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பாக காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. காவேரி வேறு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பிகாஸ் அவங்க மறைச்சாலும் வயிறு காமிச்சு கொடுத்துரும். அதனால் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பட் அவங்க சீன்ஸ்லாம் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகலாம் மறைக்கிற மாதிரி, அந்த மாதிரி வேணால் கொண்டு போங்களே தவிர, பட் சீக்கிரமாகவே அவங்க வீட்டில் சொல்லி தான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வீட்டில் சொல்ல முடியாத காரணத்தில் கண்டிப்பாக யாருக்கிட்டே ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும். அது காவேரி விஜய் கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதில் ப்ரொமோலே நமக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, உணர்வுபூர்வமான தருணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் விஜய்க்கு அவங்க கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்களையா, அப்போ கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அப்போ அவங்க ரீச் பண்ண முடியாமல் நிலைமையில் இருப்பாங்க. பிகாஸ் அதே காஸ்டியூம்லேயே மாமி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமான ஃபேஸ் வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு பிடிஎஸ்மே கிடச்சிருந்துச்சு. அப்போது அவங்க விஜய் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஹாப்பியான மொமெண்ட் தானே இருக்கணும், எதுக்காக சோகமான ஒரு மனநிலையில் மாமி கிட்ட பேசணும், மாமி கிட்ட யதார்த்தமாக எப்பயுமே கேட்பாங்களே, அந்த மாதிரி கேட்குறாங்க எங்கே போயிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால விஜய் கிட்ட இன்னும் சொல்ல அவங்க ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க, அவங்கள ரீச் பண்ண முடியல. விஜய் போய் தேடுறாங்க, அங்கே விஜய் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மாமி கிட்டையும் கேட்க வராங்க. அதுக்கப்புறம் இதை எப்படியும் ஒரு 1 வீக் இல்லை 1 or 2 days 3 days கூட எடுத்துகிட்டு போவாங்க காவேரி விஜய் கிட்ட சொல்லாமல். பட் அதுக்கு மேலாம் எடுத்துகிட்டு போகவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதாவது ஒரு நம்மளுக்கு 1 வீக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சாலும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே அல்ல அதே டேலே விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு நிறையவே ஹைலி சான்சஸ் இருக்குது. டீம் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளோட டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக டீம் நம்மளோட சேட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஸோ காவேரி ப்ரெக்னெண்டான விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லும் போது விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி மேக் பண்ண போகிறாங்க, ஸோ பிரவீன் மினர் சார் எப்படி அதை உருவாக்க போகிறாருன்னு நினைக்கும் போதே ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த சீன்ஸை நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.